இப்போ WPL ஃபர்ஸ்ட் மேட்ச் மும்பை வர்சஸ் டெல்லி. ஃபர்ஸ்ட் மேட்ச் மும்பை தான் பேட் போல் பண்ணாங்க. மும்பை தான் செகண்ட் பேட்டிங் பண்ணி 146 ரன் அடிச்சாங்க. மும்பை ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணிச்சு. டெல்லி 3 விக்கெட் விட்டுச்சு. மும்பை இந்த 7 விக்கெட் விட்டாங்க. இவங்க பிரில்லியண்டா ஆடினாங்க டெல்லி. ஏன்னா விக்கெட்டே எடுக்க முடியல மும்பையால. பிரில்லியண்டா விளையாண்டாங்க டெல்லி. நம்ம என்னென்ன குறிகள் விட்டோம், 3 விக்கெட் எதுனால விட்டோம் பார்க்கறதுக்காக இந்த வீடியோ. நல்ல ஒரு ஷாட் டெல்லி அடிக்கிறாங்க. 146 ரன்கள். 146 5 ரன்கள் டெல்லி அடிச்சாங்க. இது அகமதாபாத்ல நடிக்கிறேன். அகமதாபாத்ல WCCல WPL MP ஒரு பேர் மாத்தி நடந்ததுக்கு. இந்த WCC கேம்ல ஒரு விக்கெட், பெரிய ஒரு விக்கெட், ரெண்டாவது ஃபர்ஸ்ட் விக்கெட், ஒரு பெரிய ஒரு விக்கெட். டெல்லி தாங்க. நெக்ஸ்ட் மேட்ச் கூட பார்க்கணும். இதனால பிளேஸ் டேபிள் செகண்ட் ஃபர்ஸ்ட்க்கு போக முடியும். யாரு? மும்பை. ஸோ நல்லா அடிச்சிருக்காங்க. சூப்பரா பார்க்கலாம். மும்பைக்கு ட்ரோஃபி ஜெயிப்பாங்களா இல்லை தோப்பாங்களான்னு பார்க்கலாம். மும்பையில் ஒருத்தர் 50 போட்டுக்கான். இங்க 2 பேர். இங்க மும்பையில் ஒருத்தர் 50 போட்டிருக்காங்க மும்பையில். ஆனால் இங்க 2 பேர் 50 போட்டிருக்காங்க டெல்லியில். போகலாம். சிக்ஸுங்க செம்ம ஷாட்டு. விக்கெட்டே எடுக்க முடியலங்க. எவ்வளோதான் முயற்சி பண்ணாலும் விக்கெட்டே எடுக்க முடியல. கடைசிக்கும் போராடிப்பட்டோம். ஒரு 7 விக்கெட் தான் எடுக்க முடிஞ்சது. 203 விக்கெட்ஸ்க்கு. இந்த 6ங்க. அவுட்டுங்க. இந்த இது 4. 2 ஃபீல்ட் தாண்டி போச்சு. 3 ஃபீல்ட் தாண்டி போச்சு. அது பிடிச்சிருந்தா 2 ரனோட முடிஞ்சிருக்கும். ஆனால் ஒரு பிடிக்கல. அது பிடிச்சிருந்தா 2 ரனோட இருக்கும். புரியல. அதனால வந்துச்சு. 145 ரன் அடிச்ச பிறகு விக்கெட் விட்டுட்டே இருந்தாங்க. 145 ரன் விட்ட பிறகு 7 விக்கெட் விட்டாங்க. ஆனா மும்பை அப்படி கிடையாது.
பவர்லேயே முக்கால்வாசி மேட்ச் முடிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். ஏன்னா செம்மைய வெறித்தனம் விளையாடுனாங்க. நீங்களே பாருங்க, வெறித்தனத்துலயும் வெறித்தனம் விளையாடுனாங்க ரெண்டு பேரும். ஃபர்ஸ்ட் விக்கெட்கே 32 ரன்னும் 33 ரன்னும் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. 32 ரன் பார்ட்னர்ஷிப்பு ஃபர்ஸ்ட் விக்கெட்கே. செம்மைய வெறித்தனமா விளையாடுனாங்க ரெண்டு பேருமே. பேட் இந்த மேட்ச் மும்பை ஜெயிக்காதுன்னு நான் நினைச்சேன். மும்பை வெறித்தனத்துலயும் வெறித்தனமா விளையாடி ஜெயிச்சிட்டாங்க மும்பை இந்த மேட்ச்ல. செம்ம ஷாட் இதெல்லாம். கிளாசிக் ஷாட் இதெல்லாம் மும்பை. இதில் செம்மையான ஒரு பேட்டிங் பாருங்க நீங்களே. கொஞ்சம் விட்டுருந்தா இந்த ரெண்டு பேரே மேட்ச் முடிச்சு விட்டுப்பாங்க. ஏன்னா அந்த மாதிரி விளையாடுனாங்க ரெண்டு பேரும். ஓப்பன் பேட்ஸ்மேன் ரெண்டு பேரும் அந்த மாதிரி விளையாடுனாங்க. கொஞ்சம் விட்டுருந்தா இந்த ரெண்டு பேரும் மேட்ச் முடிச்சுப்பாங்க. ஆனா திடீர்னு நல்ல போலிங் போட்டு ஒரு விக்கெட் விட்டாங்க. ஆனா இவங்களால எவ்வளோதான் கண்ட்ரோல் பண்ண முடியும் திடீர்னு விக்கெட் எடுக்கிறது. அதனால மும்பை பொலந்துட்டாங்க. எவ்வளோதான் இது பண்ணணும்னு நாங்கள் அடிப்போண்டா அப்படி சொல்ல மாதிரி இந்த பின்கல்ல அடிச்சுட்டு இருந்தாங்க. எவ்வளோதான் விக்கெட் எடுக்க ட்ரை பண்ணுவாங்க டெல்லி. ஆனால் அது எல்லாத்தையும் தோடு புடியாகி ஜெயிச்சிட்டாங்க மும்பை. ஸோ மும்பை ஒரு வெற்றி, பெரிய ஒரு வெற்றி தான். எவ்வளோ நேரம் தான் விக்கெட்கான பாலை போட்டு இது பண்ணுறது. அதனால இப்போ நம்ம இது பால் போடலான்னு நினச்சி போட்டாங்க. ஒரு பவுண்டரியாக இருக்குது. இப்போதைக்கு 100 ரன்னுக்கு ஸ்கோரு. 2 விக்கெட் இழுப்புக்கு. செம்மையான ஒரு 6 வந்ததுங்க. ஒரு 6 வந்தது. செம்மையான ஒரு ஷார்ட் 6. இந்த ஷார்ட்டை பார்த்து அந்த ஷார்ட்டை போகணுமே. நீங்க அந்த ஷார்ட்டை பார்த்தீங்கன்னா நீங்களே அதிசயமாயிருவீங்க. நீங்களே அதிசயமாய் என்னடா இப்படி அடிக்கிறாங்க, இப்படி அடிச்சா நம்ம இப்படிதான் இது பண்றதுன்னு கேட்க மாதிரி அந்த ஷார்ட்டு. ஆனால் அந்த ஷார்ட் இங்கே சிக்ஸில் வராது. வந்துச்சுன்னா அது ஒரு பெரிய விஷயம். அவுட்டுங்க. இது சரி இது பண்ணல, அவங்க கெஸ் பண்ணல. அந்த ஷாட்க்கு சரி கெஸ் பண்ணல. இந்த ஷாட்க்கு அந்த ஷாட் என்ன தேவையோ அது சரி கெஸ் பண்ணாம விட்டதுனால வந்துக்கு செம்மையான உடனே இதன் மூலம் மும்பை ஃபர்ஸ்ட் வெற்றி பெற்று